ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு கதையை சொல்கிறேன். நான் அது உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு குரங்கு என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரே ஆசை வந்துருச்சு. நானும் வாழ்க்கையில் முன்னேறணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்து அந்த ஊரில் இருந்த முனிவரை தேடிக்கிட்டு வேக வேகமாக போணுச்சு. காலையில் எந்திரிச்சோடனே அது ராத்திரிலெல்லாம் ஒரே யோசனை, தூக்கம் வரல. நேராக முனிவரை தேடிக்கிட்டு ஓட்டமாக ஓடுனா அவர் அப்போ பார்த்தா வேக வேகமாக குளிக்க போயிட்டுருக்கிறாரு. குளிக்க போனவர்கிட்ட போய் ஐயா ஐயா குருவே குருவே குருவேன்னொன்னே அவர் என்ன பண்ணாட்டாரு, என்ன குரங்கு என்ன திடீர்னு முடியாரு அப்படின்னா, இல்லை நானும் வந்து உங்ககிட்ட பாடம் கற்றுக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நல்லா நானும் வாழ்க்கையில் முன்னேறணும். அப்படியா சரி வா, நான் குளிக்க போகிறேன் தான், இந்த வாழைப்பழத்தை பத்திரமா வச்சுக்கா, நான் குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், இங்கே வச்சுக்கிட்டு கரையிலே பத்திரமா உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் குளிக்க போயிட்டார். குளிக்க போனவர் குளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, வரல. இந்த குரங்கு முதல்ல பார்த்துச்சு, வாழைப்பழத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிச்சு, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துச்சு. சரி, வாழைப்பழத்தை வச்சுருக்க தானே சொன்னார், மோந்து தானே பார்க்குறோம், அது என்ன தப்பானு மோந்து பார்த்துச்சு. மோந்து பார்த்துட்டு அதுக்கு அப்படியே ஆசை வந்துருச்சு, வாசனை. சரி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, வச்சுருக்க தானே சொன்னார், வாழைப்பழத்தை உரித்து வச்சுருக்கலாமேன்னு உரித்து வச்சுருக்குது. உரித்து வச்சோடனே வேலை முடிஞ்சு போச்சு. உரித்து பார்த்தோன்னே அடுத்தது ஒரு நக்கு தானே நக்குறோம், அதை திங்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கிருச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த நிமிஷம் வாழைப்பழம் இது வயிற்றுக்குள்ளே இருக்குது. குரங்கு ஓடி போயிடுச்சு. முனிவர் வந்து பார்க்குறாரு, குரங்கை காணா. குரங்குக்கு நல்லா தெரியும் குரங்கு அங்கே இருக்காதுன்னு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நம்ம நினைக்கிறோம் வாழைப்பழம் மாதிரி ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் என்ன பெருசாக நம்மளை என்ன பண்ணிட போகுதுன்னு நம்மளை வந்து இதெல்லாம் செஞ்சிடலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நம்ம சின்ன விஷயத்தில் கூட நம்மக்கிட்ட சுய கட்டுப்பாடு இருக்கிறது. அதனால் நான் என்ன சொன்னேன், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நமக்குள்ள கண்டிப்பாக சுய கட்டுப்பாடு அவசியம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். இந்த சுய கட்டுப்பாடை நம்ம பழகி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.